மலம் இருக்கு, மலமூத்திர விசர்ஜனாதி பாகங்கள் இருக்கு. இதெல்லாம் சுச்சியான உடம்பா? அசுச்சியான உடம்பு. பகவானுடையதான திவ்யமான திருமேனிங்கிறது சுச்சி நிரம்பியது. திவ்யமான திருமேனி, அப்ராகிருதமான திவ்ய திருமேனி. அந்த திவ்ய திருமேனியை பார்த்து கண் சிமிட்டாதபடிக்கு இமயவர்கள்னு சொல்றோம் இல்லையா? கண்ணை திறந்துட்டே பார்க்குறாளே அவளுக்கு, தேவர்களுக்கெல்லாம் இமயவர்கள்னு பேர். இமைக்காம பெருமாளை சதா பஷ்யந்தி சூரையா அப்படின்னு பார்ப்பாளாம். அந்த பார்க்கக்கூடியவா எப்படி பார்க்கிறாளோ அதே மாதிரி இந்த ரிஷிகள்லாம் அப்படியே பார்க்கிறாளாம். அப்படியே பார்த்துட்டு கண் கொட்டாம பார்க்கிறாளாம். அப்படி ஒரு வடிவழகா பெருமாளுக்கு. ஆனா பார்த்துட்டே இருக்கும் பொழுது அவளுக்கு ஒரு சந்தேகம் ஏற்படுறது. இப்படி பெருமாள் வடிவழகை அனுபவிக்கிறோமே, ஏதாவது நமக்கு இந்த வடிவழகுல ஏதாவது பெருமாளுக்கு ஒரு திருஷ்டி தோஷம் வந்து, பெருமாளுக்கு திருமேனிக்கு ஏதாவது ஒரு ஆபத்து வந்து கொடுத்துனா என்ன பண்றது அப்படின்னு தோணும் இல்லையா? அதனால மங்களாசாசனம் பண்றாளாம். மங்களாணி பிரயுஞ்சானாக, மங்களம் உண்டாகட்டும். ராமாயணமே மங்கள கிரந்தம்ங்கிற தலைப்பில் வச்சு கூட பேசலாம். இப்போ நம்ம சரணாகதி சாஸ்திரம்னு சொல்லிட்டு இருக்கோம். உயர்ந்த சரணாகதி எதுன்னு பார்த்துட்டு இருக்கோம். உயர்ந்த சரணாகதியை சொல்லி அந்த சரணாகதிக்கு பிறகு மேற்கொண்டிருக்கக்கூடிய பாகங்களை சரித்திரத்தை தொடர போறோம். ஏன்னா இதை மங்களாசாசன கிரந்தம், மங்களம் ஆசாசனம் அப்படின்னு சொல்லக்கூடிய மங்களாசாசன கிரந்தமாகவும் சொல்லலாம். ஏன்னா ஆரம்பத்திலேயே பார்த்தேன்னா வால்மீகி தன்னுடையதான சிஷ்யன் பரத்வாஜனோட சரையூ நதிக்கு ஸ்நானம் பண்ண போறார். எல்லாம் நாரதர் இடத்துல எல்லாம் கேட்டாச்சு. நாரதர் சங்கேபமாக உபதேசம் பண்ணிட்டார். அதை சிந்தனை பண்ணிட்டே கிளம்புறார். பரத்வாஜா, அனுஷ்டானம் பண்ணணும்பா, மணி ஆயிடுத்து, சரையூ நதிக்கு போயிட்டு வரலாம்னு சொல்றார். அவர் கூட பரத்வாஜன் போனா அந்த சரையூ நதியில இறங்குறார். இறங்கி அதுல ஸ்நானம் பண்றார். அந்த தீர்த்தத்தை அப்படி கையினால எடுக்கிறார். ஆகா, ஸ்படிகம் போல இருக்கேன். இந்த சரையூ நதி இவ்வளவு ஸ்படிகம் போல இருக்கேன், கண்ணாடி மாதிரி